ஆண்டவா! மீண்டும் ஏமாத்திட்டீங்களா? எவ்வளோ தடவ? செயானுக்கு நம்ம சிவகார்த்திகேயன் ஒரு ஸ்டில்ல விட்றீங்க. தர்மனுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஒரு ஸ்டில்ல விட்றீங்க. அட்லீஸ்ட் இந்த மாதிரி ப்ராக்ரஸிங்கு இன் ஃபாஸ்டர் பேஸு, ஸ்லோவர் பேஸு இல்ல ஏதோ நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு அப்டேட்டு. ஆகஸ்ட் 15 அன்னைக்கும் எங்கள வச்சு செஞ்சுட்டீங்களே ஆண்டவா! அப்படின்ற மாரி ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு வந்து நடந்திருக்கு. ஸோ அத பத்தி நம்ம கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா, ஆண்டவர் ரசிகர்களே, கமல் சார் வெறியர்களே அந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஹைப் பண்ணுங்க. சேனலை வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 51 வருடங்கள் அபூர்வ ராகங்கள் 1975ல ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து வாங்கின ஒரு திரைப்படம். அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோடைய நடிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேச்சுரலாக இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு படம் அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சுச்சு. ஸோ 51 வருடங்கள் கமல் சார் வந்து 67 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் அதை கொண்டாடுறதுக்கோ இல்லை அவருக்கு ஒரு இது போடுறதுக்கோ ஆர்கேஎஃப்ஏ தான் பண்ணுறாங்க. பட் மனசு கேட்கலங்க. அதனாலேயே நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் புலம்னாலும் புலம்பேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சரியா? ஏன்னா செயான் படத்துக்கு ஒரு போஸ்டர் வந்துச்சு, இண்டிபெண்டன்ஸ் டே ஹோல்ட் பண்ணுற மாதிரி சரியா? அடுத்து தர்மன் படத்துக்கு ஒன்று வந்துச்சு, நம்ம ரஜினி சார் வந்து இண்டிபெண்டன்ஸ் அந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி செலிப்ரேஷனும் வந்து வீடியோ நம்ம செயான் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவர் மக்கள் சந்தித்து ஒரு வீடியோ போடுற மாதிரி போடுறாரு. இந்த சைடு வந்து நம்ம ரஜினி சாருக்கு வந்து ஆர்கேஎஃப்ஏ வந்து தரமான ஒரு எடிட் வந்து பண்ணிட்டாங்க. எல்லா அவருடைய கேரக்டர்ஸ் பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லாமல் செட்லேயே வந்து அவருக்கு ஒரு சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டு ஆர்கேஎஃப்ஏ ஆர்கனைஸ் பண்ணி நட்புக்கு இப்படி ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி டேரக்டரே வந்து மூக்கு மேலே வரல வச்சிட்டாப்ல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் ரஜினி சாருக்காக ஒரு பெரிய கேக் வெட்டி அதில் சூப்பர் ஸ்டார்ன்ற லோகோ போட்டு சும்மா செஞ்சுட்டாங்க. ஓகேவா? ஆனால் 51 வருடங்கள் கமலஹாசன் அவர்கள் அப்படின்றதை தாண்டி 67 வருஷம் கமல் சார், 51 வருஷம் ரஜினிகாந்த். பட் 51 வருஷம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கொண்டாடுவது கமல் சார் இருக்கார். பட் 67 வருஷம் கமல் சார் கொண்டாடுறதுக்கு ரஜினி சாருக்கு ஒரு விஷ் கூட பண்ண முடியலையே. அதாவது எப்படி தோணுதுன்னா நமக்குலாம், இன்னும் எவ்வளோ தான் ஆண்டா பண்ணிகிட்டே இருப்பீங்க? இன்னும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கீங்களே, எவ்வளோ தான் கொடுத்துட்டே இருப்பீங்க? ரசிகர்களுக்கு உங்கள் ரசிகர்களுக்கு வலிக்குது, நிஜமாக சொல்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பார்க்கும் பொழுது சோஷியல் வீடியோ கொடுக்குறீங்க, ஆர்கேஎஃப்ஏலேருந்து பண்ணுறீங்க, ப்ளஸ் அவங்களுக்கு ஏன்னா உங்கள் படம் அப்படிங்கிறது ஓரளவு ஓகே நான் புரிஞ்சிக்க முடியுது. பட் இருந்தாலும் உங்களுக்காக இந்த சினிமா எதுவுமே பண்ணல அப்படிங்கிறப்ப சினிமாவுக்கு இன்னமும் நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது உங்கள் ரசிகரை நினச்சா எனக்கு பெருமையாக இருந்தாலும் என்னத்த சொல்கிறதுங்க, விடுங்க. அடுத்து ஹேராம் உடைய மூவி ஸ்க்ரீனிங் நடந்துச்சு, பார்த்துருப்பீங்க எல்லாருமே. அதை தரமான சம்பவம் பண்ணி விட்டாங்க இன்னைக்கு தேட்டரில். ஜென் இசட் டீம் ஹேராம் படத்தை பார்த்து அவங்க எப்படி இந்த படத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஒரு சீன்லாம் ஒருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க, வீடியோ பார்த்தேன். கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு கிட்டே உட்காந்துருப்பார், அந்த ஹைட் பெட்டு இருக்கும்ல அதில். இந்த சைடு வசுந்தரா வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. அப்போ இவர் தான் அது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் அவருக்கு. ஸோ குற்ற உணர்ச்சியை வெளிப்படுத்தக்கூடாது, ஃபேஸ் வந்து ரியாக்ஷன் காட்டி கொடுத்துரும். அதனால் என்ன பண்ணுவார்னா அந்த கட்டில் கிட்ட போய் ஒளிஞ்சு வெறும் கண்ணு மட்டும் காட்டுவார். அந்த ரியாக்ஷன்லாம் பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஜீனியஸ் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கமெண்ட்ஸ் நான் பார்த்து மிரண்டு போயிட்டேன். அட பாவிங்களா, இப்போ தான் பார்க்குறீங்களா? ஒரு சில பேர் வந்து அந்த இடத்துக்கு வந்தவங்க ஜென்னி செட்டிலேருந்து இந்த படத்தை பார்க்குறாங்களாம். அதை பார்த்துட்டு இப்படிலாம் படம் இருக்கா அப்படின்றாங்க. டேய், காலங்காலமாக இருக்கிற இந்த படத்தை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எப்படிப்பட்ட எஃபர்ட் மனுஷன் போட்டிருப்பாரு, என்ன மாதிரியான ஒரு வேவ்லென்த் இந்த படத்துக்கு. ஷாருக் கான்லாம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஷாருக் கான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் தமிழ் அவ்வளோ தூரம் கற்றுக்கிட்டு பேசியிருப்பாரு. எவ்வளோ எஃபர்ட்டுங்க. நீங்கள் வசுந்தராஸ் போர்ஷன் எடுத்துக்கோங்க, அடுத்து ராணி முகர்ஜி போர்ஷன் எடுத்துக்கோங்க, அவங்களோட எஃபர்ட் என்ன. இந்த படம் வந்து ஒரு மைல்கல் தான். அது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அது தேங்க்ஸ் டு த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணவங்க. அதுக்கடுத்து அந்த டிஸ்கஷனில் நிறைய வீடியோ வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. எவ்வளோ விஷயங்கள் வருதுன்னு பாருங்கள். இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருக்கோம், 4 ஃபைட் பண்ணுறவன் 4 பாட்டுக்கு ஆடுறவன் தானே பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே செருப்படி. இனிமேல் நல்ல கதை உள்ள படம் தான் ஜெயிக்கும். சும்மா 4 பாட்டு டான்ஸ் ஆடுறவங்க, சும்மா வந்து ஆடிட்டு இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஸ்டைல் ஆடிட்டு இருக்கவங்கலாம் வந்து இனிமேல் பருப்பு வேகாது. கமல் சார் போட்ட விதை ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இன்னும் வர்றவங்கலாம் வந்து ஆச்சரியப்படுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. எனக்குலாம் அதெல்லாம் போகும்போது ரொம்ப பெருமையான ஒரு மொமெண்ட்டாக வந்து இருந்தது அப்படிங்கிறது தான். ஓகே, அடுத்து விக்ரம் அவர்கள் லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கமல் சார் பற்றி பேசியிருக்காரு ஒரு எஃப்எம்மில். என்ன பேசியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து என்ன படம் பண்ணாலும் சரி நான் நல்லா பண்ணுறேன்னு தெரிஞ்சாலே கமல் சார் உடனே ஃபோன் பண்ணி முதல் ஆளாக அவர் வாழ்த்திடுவார் எனக்கு எப்பயுமே. உதாரணத்துக்கு அன்னியன் படத்துக்கு வாழ்த்தினார், அடுத்து இந்த பொன்னியின் செல்வனுக்கு வந்து வாழ்த்தினார். ஏன்னா அந்த டைமில் நான் அவர் பண்ணுறப்பெல்லாம் அவர் நினச்சிக்கிட்டாராம் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ன்ட்டு. அதை நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான மொமெண்ட்டாக இருக்குது.
பட் ரொம்ப பெருமையாக இருக்குது, இவ்வளோ ரோல்ஸ் வந்து எனக்கு கிடைக்கிறனால நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுவார் அடிக்கடி. எனக்கு அது வந்து ஒரு பெரிய கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக இருக்குது. அவர் கூட கடாரம் கொண்டான் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பி. பட் அவர் கூட இணைந்து ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி இன்னமும் எனக்கு ஆசை தான். அது அமைதா அப்படிங்கிறது தெரில. அது வந்து நான் காலத்தை தான் விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காரு. அடுத்து மகுடம், விஷாலோடைய படம். அதை ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா, கமல் சார் ஃபஸ்ட்டு டிடிஹெச் இன்ட்ரடியூஸ் பண்ணும் பொழுது நான் தான் முதல் சப்போர்ட்டாக நின்னேன் அவருக்கு. யாருமே நிற்கல. எனக்கே ஒரு கட்டத்தில் நம்ம தப்பு பண்ணுறோமான்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் அப்போ கூட நான் டவுட் பட்டேன் கமல் சாரை. ஏன்னா எல்லாரும் டவுட் பட்டாங்க, நான் மட்டும் எதுக்கு சப்போர்ட் பண்ண, நான் டவுட் தான் பட்டேன். ஆனால் அவர் சொன்னது இப்போ இருக்குது. இப்போ நாங்கள் படம் வந்து இது பண்ணால் கூட எங்களுக்கு சேட்டலைட் விற்கிறதுக்காக நாங்கள் தெருவாக போய் அலைய வேண்டியது இருக்குது. அமேசான் பிரைம் கொடுங்க, நெட்ஃப்ளிக்ஸ் கொடுங்க, அதெல்லாம் முன்னாடியே அவர் சொன்னார் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நாங்கள் வந்து தூக்கி போட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது நடக்குது. அப்படியே எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து வந்து நிழல்கள் ரவி, அவர் வந்து இப்போ ரீசெண்டான இன்டர்வியூவில் நாயகன் படத்தப்ப அவரை பார்த்து நடிச்சுட்டு நான் விட்டேன், மணிரத்னம் அவர்கள் என்ன திட்டினார் அப்படின்னு சொல்லியிருந்தார்ல, அவருடைய முதல் படம் ஒன்று இருக்குது பாருங்கள், நிழல்கள். அந்த படம் ஷூட்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாருடைய ஆஃபீஸில் தான். என் தலைவன் வீட்டில் ஷூட்டிங் சொல்லிட்டு கெத்த போனாப்ல. ஏன்னா அவர் வந்து கமல் சாருடைய ரசிகர். என் தலைவன் வீட்டில் முதல் ஷாட். அது மட்டும் இல்லைங்க, உட்காந்து இந்த ஷெடியூல் பண்ணுறது, எப்படி எப்படிலாம் கால் ஷீட் அட்ஜஸ்ட் பண்ணணும், ப்ளஸ் நிழல்கள் ரவிக்கு என்னென்னலாம் வந்து அப்போ சப்போர்ட் தேவை, எல்லா விஷயங்களையும் மனுஷன் சொல்லியிருக்காரு. எவன்டா சொல்லுவான் இந்த காலத்தில்? யோசிச்சு பாருங்க, யார் சொல்லுவா? எவனும் சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு கட்ஸு, அந்த அளவுக்கு எல்லார் மேலேயும் ஒரு அக்கறை, சினிமா மேலே இருக்கக்கூடிய மோகம், சினிமா மேலே இருக்கிற தீரா காதல். அதனால தான் சினிமா இப்போ செருப்படி கொடுத்துருக்கு கமல் சாருக்கு. எவனுக்கெல்லாம் வந்து கொடுக்குறீங்க, ஹைப் கொடுக்குறீங்க, பட் கமல் சாருக்கு எவனுமே கொடுக்க மாட்டீங்களே. இத்தனைக்கு உழைப்பு போடுறாப்புல, எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டில் ஹேண்டில் பண்ணுறாப்புல. அப்படி இருந்து இப்படி பண்ணுறீங்கன்னா என்னன்னே புரியல. அடுத்து கீர்த்தி பாண்டியன், ரம்யா பாண்டியனுடைய சிஸ்டர், பிக் பாஸ் பண்ணாங்களா அவங்க. ஸோ இவங்க வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இவங்க வந்து நல்ல நடிகை. அவங்க கமல் சாருடைய அட்டம்ப்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா, அவருடைய கட்ஸ் ரொம்ப பிடிக்குமா. இன்னொன்று சொன்னாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ரிசல்ட்டே பார்க்க மாட்டார் அவர். எஃபர்ட் போட்டு எப்படிலாம் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும் மக்கள் அப்படின்ற மாதிரி அதை பண்ணுவாரே தவிர, அவர் வந்து ரிசல்ட் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிலாம் வந்து என்றைக்குமே யோசிச்சது கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது. அதுதான் நான் என் படத்துக்கு இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. அடுத்து அபிஷன் ஜீவிந்த், வித் லவ் அப்படின்ற படத்தில் இது பண்ணார். அப்புறம் வந்து நிறைய படங்களில் வந்து டைரக்ஷன் பண்ணி இப்போ ஆக்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா உருவம் எடுத்திருக்காரு. அவர் கமல் சாருடைய ரசிகரான். ஓகே, அவருக்கு கமல் சாரை தெனாலி மாதிரி ஒரு காமெடி படம் இது பண்ணணும்னு ஆசை, டைரக்ட் பண்ணணும்னு ஆசையா. பட் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்ப ஹியூஜ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் கமல் சார் காமெடி பண்ணுவாரா அப்படிங்கிறது பஞ்சதந்திரத்துலேருந்தே பண்ணியிருக்கணும். அவர் ரெடியாக தான் இருக்கார் கே சுரேஷ்குமார். பட் ஒரு ஃப்ரெஷ்ஷான சப்ஜெக்ட் வரும் பொழுது டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரி ஒன்று வந்தால் ஏன் கமல் சார் பண்ணக்கூடாது? கண்டிப்பாக அபிஷன் ஜீவன் கண்டிப்பாக அப்ரோச் பண்ணுங்கள் கமல் சாரை. நல்ல படம் தான், கமல் சார் கண்டிப்பாக ஓகே சொல்ல போகிறாரு. வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஸோ ஆகஸ்ட் 15 எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் கமல் சார் நம்மளை ஏமாற்றிட்டார். அவ்வளோதான்.